சொல்ல. நான் தான் இவன் அப்பன்னு சொல்ல. எனக்கு லட்சுமிக்கு பிறந்தவன் சொல்ல. ஏன் இவ்வளவு நாள் மறைச்சு வச்சிருந்தேன்னு சொல்ல. வாயை திறந்து சொல்ல. இத பார், எப்படி உன்னை பார்க்க முடியாம குனிஞ்சு நிக்கிறான் பாரு. ஏன் உள்ள உறுத்துது இல்ல? எதுக்குடா உனக்கு சாமி பூஜை எல்லாம் இவ்வளவு அசிங்கத்தை வச்சுக்கிட்டு? இப்படி ஒரு பாவத்தை செஞ்சுட்டு அடுத்த நிமிஷம் செத்துருப்பேன் நானு. அது என்னது? என் பிள்ளைக்கு ஏன் நாராயணன் இனிஷியல் வச்சிருக்க? ஏன் ஆதி நாராயணன் முழு பேர் தெரிஞ்சிடும் பயமா? இனிஷியலுக்கும் நான் தேவையில்லை. அதுக்கு வேற எவனாவது கை காட்டிருக்க வேண்டியதானே? காட்ட மாட்டாங்களே. ஏன்னா 4 பேருக்கு தெரிஞ்சு அசிங்கமாயிட்டா. இவங்களுக்கு மற்றவங்க தெரியுற மாதிரி வாழ்ந்தா உண்மையா இருந்தா அசிங்கம் கெட்டவன். எல்லாத்தையும் மூடி உள்ள வச்சுக்கிட்டு இருக்கவன் நல்லவன். இவனெல்லாம் நம்பி நீ இருந்தேன் ஏன் இப்படியே நிப்ப முடிச்சுக்கிட்டு? உண்மையா வாழ்றதுக்கு தைரியம் வேணையா? எனக்கு இருக்க அந்த தைரியம். அதான் இவனுக்கெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஆனா இவனுங்களுக்கு நான் தேவை. ஏன் கை காட்டல? பார் போறான் பார் கெட்டவன், பேசுறான் பார் கெட்டவன். அப்புறம் இப்படி நல்லவன் லொல்லுகள் எல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு வாழலாம்ல? எப்படியா மனசு வந்தது உனக்கு? ஆயுசு கட்டிதான் உனக்கு. உன்னை அன்னைக்கே போட்டப்ப நானா தப்பு இருந்தா தான் விட்டேன். இன்னைக்கு ஒண்ணு செய்யாம போறேன் பாரு. ஏன்னா என் பிள்ளைய வளர்த்திருக்கேன். இதெல்லாம் ஒரு ஜன்மம். வா சத்யா போ. சத்யா, சத்யா, சத்யா அப்படியே லக்ஷ்மி தான். திடீர்னு எல்லாம் மாறி போச்சுன்னு குழப்பமா இருக்கா? இத பாரு, நான் தான் அவங்க அப்பான்னு லக்ஷ்மி தான் சொல்லணும். அவ இல்ல. இவனுங்களுக்கு சொல்றதுக்கு விருப்பம் இல்லை. ஆனா விதிய பாரு, 2 பேரையும். சாரி, நடுவில் எதுவும் நடந்து போச்சு. எல்லாம் மனசுல வச்சுக்காத. இனி நீயும் நானும் தான். நடுவில் வேற யாரும் இல்லை. எல்லாம் மாறும். இப்போ ஊரைய திருப்பி வைப்பேன் நான். நீ இனிமே ஆதிநாராயணன் போய் அதை மட்டும் சொல்லி பாரு. எட்டி நின்று பேசுவாங்க. பயத்துல இல்ல, மரியாதையில. அவ்வளவு நல்லது செஞ்சிருக்கேன் நான். இத பாரு, நம்ம ஒண்ணா இருக்கணும். என்னோட வந்துரு. வீட்டுக்கு போ. புரியுது, எல்லாமே மாறி போச்சா, புதுசா இருக்கு. எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஆனா டைம் ஆகும். எனக்கு தெரியுது, டைம் ஆகும். எடுத்துக்கோ. எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்கோ. அப்ப உனக்காக காத்துட்டு இருப்பேன். கொஞ்சம் சீக்கிரம் வந்துடு. என்னப்பா? அது உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அது எப்படி சொல்லணும்னு தெரியல. என் கண்ணை பாரு. நைட்டு தூங்கலையா? சும்மா ஊர் சுத்திட்டு இருந்தா இப்படிதான் இருக்கும். இல்லடா, சரியா பாரு. என் முகத்துல ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? தெரியுது. வயசாயிடுச்சு, மீசெல்லாம் கூட நரைச்சிருக்கு. அடி போங்கப்பா, நீங்க சொல்றது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அந்த பையன் இல்ல, யாரு? அதான் அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தானே. ஓ, அவனா? அவன் கதை இந்நேரம் முடிச்சிருப்பானுங்க. சொதப்பிட்டானுங்களா? ஏய், அவன் யார் தெரியுமா? யாரா இருந்தா என்ன? எப்படி விட்டு வச்சானுங்க அவனை? என் பையன்டா. ரத்தம், என் பிளாட். லக்ஷ்மி இல்ல, லக்ஷ்மி. லக்ஷ்மிக்கும் எனக்கு பிறந்தவன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அவ என்கிட்ட ஏதோ ஒன்று சொல்லணும்னு இருந்தா, அவ பேச்சு கேட்கலங்கிற கோபத்துல கடைசி வரைக்கும் சொல்லாம போயிட்டான். நான் அடிக்கடி புலம்பிட்டு பண்ணேன், என்னை விட்டு போயிட்டான்னு. எனக்குன்னு ஒருத்தனை விட்டு தானே போயிருக்கான். எனக்குன்னு ஒருத்தன் இருக்கான். என் புள்ள அவன். எப்படி இருக்கு தெரியுமா எனக்கு? ஏன் உயிரோட இருக்குன்னு புரியுது எனக்கு. இப்போ 10 பேர் அடிச்சிடும். நான் இப்போ 10 வருஷம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. அப்படியே ஏதோ
பாரத்தை தூக்கி எறிஞ்ச மாதிரி இருக்கு. அவன் அவனை பார்க்கும் போதே எனக்கு தெரியும், அவனை எங்கேயோ பார்த்துருக்கேன். அவன் கண்ணை பார்த்துருக்கணுமே நினைக்கிறேன். அப்படியே அவங்க அம்மா கண்ணு அப்படியே அழகா. ஆனா என்ன எதிர்த்து நின்னா பாருங்க, அவதான் புள்ள சத்ய நாராயணன், சன் ஆஃப் ஆதி நாராயணன் தம்பி. ஆனா முகம் மட்டும் அம்மா மாதிரி அம்மா. என்ன அங்க பார். டேய், என்ன மூஞ்சி தூக்கி வச்சிருக்க? வளர்த்த புள்ளனா அடைச்சி எப்படா உன்னை அப்படி பார்த்திருக்க? டேய், முதல்ல என்ன அப்பான்னு கூப்பிட்டது நீதான்டா. நீ என் மூத்த புள்ளடா. இப்போ தம்பி வந்திருக்கா. எனக்கு 2 பிள்ளைங்க, நம்ம 3 பேருடா. ஒன்னா இருப்போம், சந்தோஷமா இரு. டேய் வாங்க, உள்ள வாங்க, அவ்வளவு வேலை இருக்கு, வாங்க. வாடா என் அப்பன் பெத்த மவன. அப்பா எல்லாம் சொன்னாரு, நீதான் அவர் சொந்த பையனாமே. முதல்ல எனக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாரு, நான் தான் ஒரு பையனா, உனக்கு அண்ணன். அதுக்கு நீ என்ன அண்ணன்லாம் கூப்பிட வேணாம், சும்மா குட்டின்னு கூப்பிடு. ஏன்னா பயப்படாத. ஏன்னா ரொம்ப மரியாதை கொடுத்து பேசினா நமக்குள்ள நெருக்கம் இருக்காதான் பசங்க சொன்னாங்க. ரொம்ப ஓட விட்டுட்டானோ, அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. இனிமே நம்ம இப்படியே அண்ணன் தம்பிங்களா. எப்படி என்ன எப்படி? என் திங்ஸ் எல்லாம் எங்க? எல்லாம் நம்ம வீட்டுக்கு போயிடுச்சு. நம்ம வீடா? உங்க வீடு? ஏய் ஏய், வீட்டுக்கு தானே போற, நம்ம கார்ல போலாம். வேண்டாம், நான் பஸ்ல போறேன். வீடு தெரியும்ல? தெரியும். மறந்துருக்க மாட்டேன். சத்யா, வா 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 வா. எனக்கு தெரியும்டா நீ வருவேன்னு. இதான் நம்ம வீடு. இதோ எங்கெல்லாம் குட்டி ஃப்ரெண்ட்ஸு, ராம்கி, ரவி, சீனா, இவங்க தான். கணபதி அண்ணன் உனக்கு தாத்தா. நல்லா இருக்க வீடு. ரூம் காட்டுற, வா வா வா. கிருஷ்ணா, சத்யா, கிருஷ்ணா, சத்யா, சத்யா, வா. என்னடாச்சு? டேய், இதெல்லாம் தேவையாடா? அப்படியே வாடான்னு சொன்னேன். என்னாச்சு? பேசினால அடிறானுங்க. கழுத்தா மட்டும் அடிச்சு கூட்டின்னு வந்துட்டாருங்கடா. குளிச்சு நின்னேன், அப்படியே தூக்கிட்டு வந்துட்டாருங்கடா. பத்தியா, மோசமானவனுங்க. ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? ஏய் சத்யா, முதல்ல திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் வீட்டுல வைங்க. இதுதான் உன் வீடு, இனிமே இங்கதான் இருக்கணும் நீ. எனக்கு இதெல்லாம் வேண்டாம். நான் அப்பவே சொல்ல, இது சின்ன ரூம், அவனுக்கு பிடிக்காதுன்னு. கேட்டீங்களா? நீ வேணா என் ரூம் எடுத்துக்கோ, பெருசா இருக்கும், ஓடி பிடிச்சு விளாடலாம். ஏன் அதுக்கு ஏன் ரூம் எடுத்துக்கோ, ரொம்ப பெருசா இருக்கு, பால்கனி எல்லாம் இருக்கு. இங்க இருக்கவே பிடிக்கல எனக்கு. ஏன்? காரணம் சொல்ல முடியாது. அதான் ஏன்? உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. பயமா? ஆமா. என்ன பயமா? இப்படிதான்டா பேசினா லக்ஷ்மி. என்ன முத தடவை பார்க்கும்போது பயமா இருக்கு. போ குட்டி, திங்ஸ் எல்லாம் எடுத்து போய் வச்சிரு. அப்பா சொன்னதை செய். போ. டேய், ட்ரெஸ் போட்டு வா. டேய், நான் இப்படியே வரேன்டா. கிருஷ்ணா, சத்யா, இது வரைக்கும் நான் உங்ககிட்ட சாரி, உங்ககிட்ட ஏதாவது தப்பா நடந்திருக்கேனா? ஏன்? அப்படி ஏதாவது நடந்திருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு. என்னாச்சுடா உனக்கு? உங்களுக்கு இப்படி ஒரு அண்ணன், அப்படி ஒரு அப்பா இருப்பாங்க சத்தியமா தெரியாது. டேய், லூசு மாதிரி வளராதடா. எனக்கு அப்பாவும் கிடையாது, அண்ணனும் கிடையாது. தயவு செஞ்சு ஒரு ஹெல்ப் பண்ணு. இத பத்தி வெளியில பேசாத, யாருக்கும் தெரியக்கூடாது, சரியா? டேய், அழுது தொலைக்காதடா. நீ கூட மிரட்டுற பாத்தியா? சாரி 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 சாரி. வா வா.
அசிங்கப்படுத்தாதடா. டேய் அழாதடா. இந்தாப்பா பேலன்ஸ் புடி. யாருக்கு சார்? உனக்கு தான். நான் 50 ரூபா கொடுத்தேன் சார். இல்லப்பா நீ 500 நோட்டு தான் கொடுத்த. சார் என்கிட்ட 500 ரூபா நோட் கிடையாது சார். இல்ல தம்பி, காலையிலேருந்து என்கிட்ட வந்ததே ஒரே ஒரு 500 நோட்டு தான், அதுவும் நீ கொடுத்தது. நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? சரி சரி போய் வேலையை பாரு. போ போ போ. டேய் தம்பி, அந்த 3ஆம் நம்பர் டேபிள்ல பார்சல் என்னாச்சு? டேய் டேய் என்னடா பண்ற? வேலையை கவனிடா. வாங்க தம்பி. சாரி. தூங்கு, இன்னும் டைம் இருக்கு, தூங்கு. என்ன இதெல்லாம்? ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவி, குட்டி எல்லாமே உனக்கு தான். இதெல்லாம் எனக்கு வேண்டாம். முதல்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளியில போங்க. எதுக்கு இங்கெல்லாம் வரீங்க? நீ தான் அங்க வரமாட்டேன்னு சொன்னியே, அதான் எங்க. நீ என்ன அப்படியே இருக்க போற? டன் 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 யா யூ யா வா வா பா யா. நீங்க இங்க வந்திருக்கிறத யாராவது பார்த்தா எனக்கு தான் பிரச்சனை. பிரச்சனையா? எவன் பிரச்சனை பண்ணுவான்? சொல்லு, தூக்கிடலாம் நாம. என்னப்பா? ஐயோ கடவுளே, எதுக்கு இப்படி தொலை பண்றீங்க? இப்ப போறீங்களா இல்லையா? அப்பா முன்னாடி கை நீட்டி பேசக்கூடாது. திடீர்னு எங்க இருந்தோ வந்து குச்சிட்டு நான் தான் அப்பா. எப்படி இதெல்லாம்? திடீர்னு யாரும் அப்பாவ முடியாதுடா. நீ உங்க அம்மா வயிற்றுல இருக்கும் போதே நான் உன் அப்பா. கோபத்தை பாரு, அப்படியே உங்க அம்மா மாதிரி. வரட்டுமா? சீக்கிரம் வந்துடு, ரொம்ப நாள் வெயிட் பண்ண முடியாது. நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம். ஒரே ஏஜ் குரூப் இல்ல, நிறைய மேட்டர் இருக்கு பேசுறதுக்கு. என்ஜாய் பண்ணலாம்னா? ஐயோ போ ப்ளீஸ். வரட்டா? சத்யா, கிருஷ்ணா, நீ இங்க இருக்கியா? சந்தியா, கால் எப்படி இருக்கு? ஆ பரவாயில்ல. நீ எங்க போன? 2 நாளா ஆளைய காணோம். நான் ஊருக்கு போயிருந்தேன். ஊருக்கா? ஆமா. என்னாச்சு? அது அது தாத்தாக்கு உடம்பு சரியில்லை, அதான் போயிருந்தேன். டேய் கிருஷ்ணா, நீ எங்கடா போன? ஐயோ, பாத்ரூம். 2 நாளாவா? நீ இப்படிலாம் கேள்வி கேட்டா நான் எப்படி பதில் சொல்லுவேன்? அவன் என்ன சொன்னா? டேய் நீ என்னடா சொன்ன? தாத்தா வீட்டுக்கு தானே போயிருந்தேன். நானும் தாத்தா வீட்டுக்கு தான் போயிருந்தேன். நீ எதுக்கு போன? நீ இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டு தான் நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடும். ஜாக்கிரதை, வெளில வந்தாலே நான் பாத்ரூம்லயே போறேன். பாத்ரூமா? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, அவனுக்கு உடம்பு சரியில்லை. சத்யா, ஊருக்கு போனதை சொல்லிட்டு போயிருக்கலாம். பயந்துகிட்டே இருந்தேன். பயமா? ஏன்? நீ வேற விட்னஸா இருக்க, அது இதுன்னு சொன்னல. யாரும் ப்ராப்ளம் பண்ணலையே? இல்ல. அப்பா.